போகும்போது மெசேஜ் கொடுக்க மெசேஜுக்கு டைமு ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு. 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ண ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு. அங்கெல்லாம் டைமிங் தான், அந்த டைமிங்கோட முடிச்சாகணும். டைமிங்க்கு ஜாஸ்தி போக முடியாது. எல்லாம் அந்த டைம் முடிச்சு அவங்கவுங்க கேம்புக்கு அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும். அந்த டைமை மிஸ் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்திருக்காரு. நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அங்கே போயிட்டேன். அப்போ கடைசியில் அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, பாஸ்டர் என்ன பண்ணார், ப்ரோக்ராம் இப்படியும் அப்படியும் போட்டு கடைசியில், பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறோம், எங்களுடைய ஜெப நேரத்துலேருந்து அதுலேருந்து கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். நான் சொன்னேன் போதும், அந்த 10 நிமிஷமே போதும் அப்படின்னு. அந்த 10 நிமிஷத்தில் நான் பேசினா என்ன, நான் 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா என்ன பேசணும், அதையே தான் 10 நிமிஷத்துலையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்குள்ளாக நம்முடைய சபை ஊழியங்களை பற்றி, சகோதரி அவர்களை பற்றி, சபை ஊழியங்கள் தொடர்கிறதை பற்றி எல்லாம் பேசி, நான் கொஞ்சம் சிடிஎஸ் கொண்டு வந்திருக்கேன், சகோதரி அவர்கள் பாட்டு சிடிலாம் கொண்டு வந்திருக்கேன்னு அங்கே வெளியே வச்சு, யானை பசிக்கு சோளப்பொரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எடுத்துகிட்டு போனது அங்கே 10ஆம் போச்சு. எல்லாம் போய் வாங்கிட்டு என்னை ஆர்டர் பண்ணி புக் பண்ணாங்க. நீங்கள் ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணாங்க. ஊருக்கு வந்த பிறகு அனுப்பி தொடர்ந்து அந்த ஊழியங்க நடந்து கொண்டு இருக்கிறது. நான் எது சொல்கிறேன்னா, 1 மணி நேரம் பேசினா அதே தான் பேசுவோம், 10 நிமிஷம் பேசினாலும் அதே தான் பேசுவோம். வின்ஸ்டன் சர்ச்சில் 2 நிமிஷத்தில் அதே தான் பேசினார். நெவர் கிவ் அப், நெவர் 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 கிவ் அப். பிரியமானவர்களே, விடாமுயற்சி விடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தில் எல்லாமே காய்ந்து போச்சுன்னு சொல்கிற சூழ்நிலையிலும், பல தோல்விகள் என்று நீங்கள் நினைக்கிற சூழ்நிலையிலும், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பார்வையில் அது தோல்வியே கிடையாது. கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை மாத்திரம்தான் எதிர்பார்க்க முடியும், தீமையை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. நன்மை தான் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். யோபை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே சங்கீதம் 29 1, 2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, வாசிங்க சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கரெக்டா பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, இந்த இடத்துல பலவான்களின் புத்திரர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். பலவான்களின் புத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது பலரை குறிக்கிறது. பலவான்களின் புத்திரர் என்று சொல்லும் பொழுது தேவ மக்களை குறிக்கிறது, தேவ தூதர்களை குறிக்கிறது, கர்த்தருக்குள் பலவான்களாக இருக்கிறவர்களை குறிக்கிறது. மாம்ச பலம் அல்ல, மாம்ச பலமும் கூட இருக்கலாம். மாம்ச பிரகாரமாக பலவான்கள், ஆவிக்குரிய பலவான்கள், தேவ தூதர்கள், இவர்கள் எல்லாம் குறிக்கிறது. பலவான்களின் புத்திரரே என்று சொல்லி, பலவான்களின் புத்திரரை கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கிறார். அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்ப அந்த அழைப்பு விடுக்கப்படுகிற அந்த அழைப்புல நீங்க என்ன கவனிக்கணும்னா, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகத்துவத்தை அவருக்கு செலுத்துங்கள். அப்போ அவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர், அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தரை எதற்காக தொழுது கொள்ளணும்னு சொன்னா, அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதற்காக தொழுது. அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாரு, நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு என்பதற்காக மாத்திரமல்ல, இதற்காக நம்ம தொழுது கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார், இதற்காக அவரை நாம் தொழுது கொள்றோம். கரெக்டு தான். ஆனால் அதை விட அப்பாற்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர் யார் என்பதற்காக அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் யார்? அவர் வல்லமையுள்ளவர், அவர் நம்ப தகுந்தவர், அவர் அன்பும் இரக்கம் உள்ளவர், அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் அன்புள்ள. இப்படிப்பட்ட அவருடைய கேரக்டர்ஸுக்காக அவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மோசே கேட்கிறாரு, யார் உன்னை அனுப்புன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, சொல்றாரு,
ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருப்பேன். இன்றைக்கும் எப்படி இருக்கணும், நாளைக்கும் அப்படி தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் ஆதியும் அந்தம் இல்லாதபடிக்கு எப்பவும் அப்படியே தான் இருப்பேன். அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் உன்னை அனுப்பினார்னு சொல்லு. அவங்க ஏற்றுக்குவாங்க, அவங்களை ஏற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலர் 17:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:23 வசனத்தில், அப்போஸ்தலர் 17:23. எப்படி என்றால் அறியப்படாத தேவனை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள் என்று பார்த்தேன். அறியாதவர் ஆராதிக்கிறீங்க, அவரை தான் நான் சொல்றேன் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் அந்த ஊர்ல சொன்னார். அறியாத ஒரு தேவனை நீங்க தொழுது கொள்கிறீங்களா, அந்த தேவனை தான் நான் சொல்றேன். அவர் அறியப்பட்டவர், நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவர் நம்ப தகுந்தவர், அவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல சொன்னான். யோவான் 8:12, யோவான் 8:12, யோவான் 8:12, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். உலகத்துக்கு ஒளியானவர், அவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறதுனால அவரை தொழுது கொள்ளணும். அவர் வெளிச்சம், ஒளி. அவரை பின்பற்றுகிறவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இதற்காக அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதே மாதிரி 14:6 யோவான்ல 14:6 யோவான்லயே, யோவான் சுவிசேஷத்திலே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஹல்லேலூயா. அவர் வழி, சத்தியம். இதனால் அவர் தொழுது, அவர் மூலமா தான் நம்ம எங்க போக முடியும், பிதாவின் இடத்துல போக முடியும். இதற்காக அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பலவான்களின் புத்திரருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. பலவான்களின் புத்திரரே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்ற அழைப்பு விடுக்கப்பட்டு என்ன சொல்றாங்க, அவருடைய நாமத்திற்குரிய மகத்துவத்தை, அதற்கேற்ற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு பல தலைவர்கள் போகிறாங்க. அப்ப தலைவர்கள் போகும் பொழுது அந்தந்த தலைவர்களுக்குரிய மரியாதையை அந்த போகிற தேசத்திலே கொடுக்குறாங்க. ஒரு பிரசிடென்ட் போனா பிரசிடென்ட்டுக்குரிய மரியாதைன்னு ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது, புரோட்டோகால் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பிரசிடென்ட் வந்தார்னா அவருக்கு என்ன மரியாதை செலுத்தணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த மரியாதையை அத்தனை கன் சல்யூட் அவருக்கு கொடுக்கணும், அத்தனை மிலிட்ரி பெரேட் அவருக்கு முன்னால் நடத்தணும், கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கணும், எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு அஃபிஷியல் ஒருத்தர் போனார்னா, ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு அதிகாரி போனால் அவருக்கு என்ன மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மரியாதை, என்னென்ன மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தேசத்துக்கு கூட வேற தேசத்திலிருந்து அப்படிப்பட்ட டிக்னிட்டரிஸ் வந்தா, பிரசிடென்ட் வந்தாலோ, பிரைம் மினிஸ்டர் வந்தாலோ, வேற ஏதாவது மினிஸ்டர்ஸ் வந்தாலோ, இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்தாலோ, அவர்களுக்குரிய மரியாதை, செலுத்தப்பட வேண்டிய மரியாதை செலுத்தப்படும், கரெக்டாக செலுத்தப்படும். நம்ம பிரைம் மினிஸ்டர் லண்டனுக்கு போனார், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, என்னென்னலாம் மரியாதை அவருக்கு செலுத்தப்பட்டது நீங்கள் பார்த்தீங்க. ஒரு பிரசிடென்ட் போனால் அவருக்கு என்னென்னலாம் மரியாதை செலுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்கே என்ன சொல்றாரு, நம்முடைய தேவாதி தேவனுக்குரிய மரியாதை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செலுத்துவோமா? நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு உகந்த மகிமையை அவருக்கு நான் செலுத்தணும், அவருக்கு உகந்த ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும் என்று பலவான்களின் புத்திரராகி நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா 6:3 நாம் பார்க்கும் பொழுது தூதர்கள் அவர்களுக்கு ஆராதனை செலுத்தினாங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் ஆராதனை செலுத்தினாங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 12-13 வசனங்கள்.
மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரர், அவருடைய நாமத்திற்கு இதெல்லாம் உகந்தது என்று சொல்லி பரலோகத்திலே பெரிய ஆராதனை ஸ்தோத்திரங்க நடக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்க, யோவான் 20வது அதிகாரத்தில் 28வது அதிகாரம் 28வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் சரண்டர். தோமா முதல்ல சொல்றான், அதெல்லாம் நான் நம்ப முடியாது, அவர் எப்படி உயிர் தெழ முடியும், நான் அதெல்லாம் பார்த்தா தான் முடியும் என்று சொல்லி சொன்னவன் ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் டோட்டல் சரண்டர் ஆயிட்டான். அப்படியே தாழ விழுந்து என் ஆண்டவரே, சொல்லுங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் தேவனே என்றான். என் தேவனே, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எஜமானே, என்னை ஆண்டு கொண்டவரே என்று சொல்லி என் தேவனே, மை காட். காட் என்று சொல்லும்போது எல்லாத்துக்கும் அதிபதி, டோட்டல் இன்சார்ஜ். காட் என்று சொல்லும்போது இன்சார்ஜ், டோட்டல் இன்சார்ஜ் தான் காட். காடுக்கு மீனிங் அதுதான், டோட்டல் இன்சார்ஜ்ன்றது தான் காட். எல்லாவற்றுக்கும் உரிமையாளரே, என்னுடைய ஆண்டவரேன்னு சொல்லும்போது என்னை ஆண்டு கொண்டவரே, என் எஜமானே. அப்போ தோமா இந்த 2 வார்த்தைகளை சொன்னான்னு சொல்லி சொன்னா அப்படியே அவன் தாழ விழுந்து டோட்டல் சரண்டர். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு டோட்டல் சரண்டராக அவரை ஆராதிப்போமா? அவரை தொழுது கொள்வதற்காக நாம் டோட்டல் சரண்டராக ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டோட்டலாக நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த வசனங்களின்படி கர்த்தரை நாம் ஆராதிக்கணும், கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு உரிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.